So good morning to all of you. நம்ம வந்து இந்த டிசிஷன் மேக்கிங், செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் மோட்டிவேஷன் இது வந்து 2 நாள் ட்ரையல்ல பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹூ இஸ் அ லீடர், வாட் இஸ் லீடர்ஷிப், ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் அது ஒரு நாள் பார்த்தோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து கிரியேட்டிங் லீடர்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு விஷன் பில்டிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா strategic thinking and then willingness to desire and leader DNA அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப இது ஒரு சீக்வன்ஷியல் நம்ம இதை பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து நமக்கு அதை ஒவ்வொரு டாபிக்கா கேட்கும் பொழுதே நம்மளால அதை கனெக்ட் பண்ண முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தலைவன் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை தகுதி இருக்கு இல்லையா, பண்புகள், அதோடைய குறியீட்டு சொல்லா வந்து அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஒரு சிறந்த தலைவன் பிறப்பால் உருவாகிறாரா அல்லது பயிற்சியால் உருவாகிறாரா? A leader is born or a leader is made. It is a long time debate. இந்த விவாதத்துல நமக்கு உதவுவது எதுன்னா இந்த லீடர் டிஎன்ஏ என்பது ஒருவரிடம் இயல்பாகவே இருக்கக்கூடிய மற்றும் வளர்த்து கொள்ளக்கூடிய சில முக்கிய திறன்களை அது வந்து குறிப்பிடுகிறது சொல்லலாம். இந்த டிஎன்ஏ வளர்த்து கொள்ள முடியுமா அப்படின்னா, மரபணு ரீதியாக சிலருக்கு தலைமை பண்பு இயல்பாகவே இருக்கும். அதனால பெரும்பாலான தலைவர்கள் இந்த முறைகளை வந்து கையாண்டு தன்னை செதுக்கிக் கொள்கிறார்கள். என்னென்ன முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர் கற்றல், கண்டினியூஸ் லேர்னிங், எப்போதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்பது, தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வது, அதை பிறருக்கும் எடுத்து சொல்வது, அப்புறம் வழிகாட்டுதல், மென்டார்ஷிப், சிறந்த தலைவர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெறுவது. ஏற்கனவே ஒருத்தர் லீடரா இருக்காரு, அவரை வந்து நம்ம ரோல் மாடலா எடுத்துட்டு அவருடைய மென்டார்ஷிப்ல நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் அதை பிரீஃபா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு வெறும் அதிகாரம் அல்ல, மற்றவர்களை வழிநடத்தும் பொறுப்பு, மாற்றத்தை உருவாக்கும் துணிச்சல் மற்றும் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் பண்பு ஆகியவற்றின் கலவை அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருத்தர் வந்து லீடர் தானாவே ஆகணும்னு விரும்புவார். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க லீடர் ஆயிடுங்க அப்படின்னு வேற யாராவது சொல்லுவார். சில அசோசியேஷன்ல செலெக்ஷன் எலெக்ஷன்லாம் நடக்குது இல்லையா, நிச்சயம் அந்த கமிட்டியில நிற்பாரு. அந்த கமிட்டிலாம் சேர்ந்து நீங்க பிரசிடென்ட் ஆயிடுங்க, நீங்க செக்ரட்டரி ஆயிடுங்கன்னு சொன்னா அந்த டேர்ம் மேபி 2 இயர்ஸ்க்கு இருக்கும். நிறுவனத்திலும் இது மாதிரிலாம் இருக்கு. அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் படி இவ்வளவு நாள் தான் அவர் எம்டியா இருக்கலாம், அவர் போர்ட்ல இருக்கலாம், அவர் சேர்மனா இருக்கலாம் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே தான் வரும். ஒரு கிணத்துல ஒரு பேபி வெல், ஒரு குழந்தை வந்து விழுந்துட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் போட்டோ எடுக்கிறாங்க, சில பேர் வீடியோ எடுக்கிறாங்க, சில பேர் வந்து வீடியோலயே பேசுறாங்க. இங்க வந்து ஒரு குழந்தை விழுந்து விட்டது, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது, அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றார்கள், சற்று நேரத்திலே போலீஸ் மற்றும் ஆம்புலன்ஸ் வரும் என்று எதிர்பார்க்கிறோம், கலெக்டருக்கு கூட இந்த செய்தி சென்றிருக்கிறது. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பாய். இந்த காலகட்டத்துல எல்லாரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இளைஞன் இருந்தான், அப்பான்னு அந்த கணத்துல அப்படியே குதிச்சு அப்படியே நீச்சல் அடிச்சு அந்த குழந்தையோட தூக்கிட்டு மேல வந்தான். ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்க. ஆடியன்ஸ்ன்றது யாரு? இந்த பப்ளிக் தான். அந்த குழந்தையோட அம்மா ஓடி வந்தாங்க. தேங்க்ஸ்ங்க, என்னோட குழந்தைய கரெக்டான டயத்துல நீங்க காப்பாத்திட்டீங்க, அதெல்லாம் விடுங்க, என்னை யார் உள்ள தள்ளி விட்டது அப்படின்றான். சோ அவனா குதிக்கல, அந்த கூட்டத்துல இருந்த எவனோ ஒருத்தன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டான். சரி விழுந்தோம், குழந்தையோட மேல வருவோம் அப்படின்னு வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி
லீடர் ஆவதற்கு நிறைய பேருக்கு நிறைய கதைகள் இருக்கு. நம்ம சென்ற எபிசோட்ஸ்ல கூட பேசியிருக்கோம். இப்போ வேர்ல்டு கப்ல எல்லாரும் ஒருவருக்கு கீழே விளையாடிருந்தாங்க. ஆனால் அந்த ஒருவர்ல, அதாவது அந்த 12 பேர்ல 10 பேர் வேற வேற டீமுக்கு கேப்டன் ஆயிட்டாங்க. ஏற்கனவே கேப்டனா இருந்தவரை இன்னொருத்தர் கீழே விளையாட வச்சுட்டாங்க. அவர் தான் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ். ஸோ ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன், அவரு கீழே விளையாடுறாரு. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரு சில தவறுகள் செஞ்சிருப்பார். வேற ஒருத்தர் கீழே கேப்டன்சிலாம் தானே கேப்டன் ஆனவங்கன்னா அந்த ஹாட் சீட் இல்லையா, அதோட பெயின், அதோட ஹீட், அதை டிமாண்ட் பண்ற விஷயங்கள், இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு பயமுறுத்தலை உருவாக்கும். ஸோ முக்கியமா ஒரு 6 விதமான டிஎன்ஏ ஒரு லீடரோட உடம்புல அல்லது மூளையில இல்ல மனசுல இருந்தே தீரணும். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டிரைவ் அண்ட் பேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிரைவ்னு தெரியும், இன்னர் டிரைவ், அதை பத்தி பேசியிருக்கோம். பேஷன்னா வெயிட் கெயின் சொல்லுவோம். அப்புறம் டிசைர் டு லீட், உண்மையாலுமே நான் இந்த டீமை நான் லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நிறுவனமோ ஒரு ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு டீமோ உடவர். அப்புறம் 3வது இன்டெகிரிட்டி, எந்த அளவுக்கு நம்ம அவர் வந்து நேர்மையா இருக்காரு. 4வது செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னுடைய அறிவு மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கிறார். இந்த தலைமை பொறுப்புக்கு தாம் தகுதியானவர் என்று அவருடைய உடலும் உள்ளமும் மனதும் அவருக்கு சொல்கிறது. நெக்ஸ்ட் என்னன்னா இன்டெலிஜென்ஸ். நாலேஜ் வேற, இன்டெலிஜென்ஸ் வேற. அறிவு, ஞானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. ஜாப் ரிலேட்டட் நாலேஜ் ஆர் ஜாப் ரிலவெண்ட் நாலேஜ், அந்த வேலை சார்ந்த ஒரு அறிவு கண்டிப்பா அவர் வந்து அவருக்கு இருக்கணும். அப்பதான் அவரால் நிச்சயமா அந்த இடத்துல தலைமை பொறுப்புல அவரால் இருக்க முடியும். ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுல சின்ன சின்ன விளக்கங்கள் மட்டும் நான் கொடுத்துருக்கோம். நம்ம டைமே ரொம்ப டோட்டலாவே 15 மினிட்ஸ் தான். ஸோ இந்த டிரைவ் அண்ட் பேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அவர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஹை எஃபர்ட்ஸ், அதிகமான ஒரு முயற்சி எடுக்கணும், பிரயத்தனங்களை பண்ணணும். ஹை டிசைர் டு அச்சீவ், கண்டிப்பா நான் ஜெயிச்சே தீரணும் அப்படின்றத மனதுல ஆழமா அவர் பதிச்சுக்கணும். அப்ப அதுக்கு அவருக்கு என்ன தேவைன்னா, ஹை எனர்ஜி லெவல், மென்டலாவும் பிசிக்கலாவும் நிறைய எனர்ஜி அவர்கிட்ட இருக்கணும். கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு எனர்ஜி அவர்கிட்ட இருக்கணும். ஷோ இனிஷியேட்டிவ், அவராகவே முன் வந்து உவந்து சில பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள முன் வர வேண்டும். யாராவது செய்யினா மட்டும் செய்யாம, சொல்லாமையே செய்யாம தானாவே முன் வந்து செய்யுது. அப்புறம் பெர்சிஸ்டண்டா இருக்கும். பெர்சிஸ்டன்ட்னா என்ன, விடாம அதை தொடர்ந்து முயற்சி செஞ்சு அதை எப்படி எப்படிலாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் என்னன்னா டிசைர் டு லீடு. டிசைர் டு லீடுன்றதுல 2-3 விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு வந்து டிசைர் டு இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன, நம்ம சொல்றதை மொத்தவங்க கேட்கணும். ஆமா சார் சொல்லிட்டாரு, பாஸ் சொன்னா நம்ம இதை பண்ணிதான் ஆகணும். அந்த வில்லிங்னஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுல தவறோ சரியோ எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, வேற யாரும் பொறுப்பு கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ பிளேம் கேம் ஹியர். ஸோ அந்த டிசைர் டு லீட்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இன்டெகிரிட்டி நீங்க பொதுவாக பார்த்துருப்பீங்க. ஏமா நல்ல சோப்னா எதுமா, ஹமாம் சோப் அப்படின்றாங்க. எப்படா ஹமாம் சோப் பண்ற, அது ஒரு 10 கண்டிஷன் இருக்கும். இதுல கெமிக்கல் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ரொம்ப நேர்மையான சோப்பு அப்படின்லாம் வந்து விளம்பரப்படுத்துறாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட், ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ட்ரஸ்ட். உங்களை வந்து நம்பணும். இவர் கீழே நம்ம வேலை பார்த்தோம், இல்லை இவர் சொல்றபடி நம்ம கேட்டோம்னா நம்ம இலக்குகளை அடைய முடியும், நிறுவனமும் அடையும், நம்மளும் அடையலாம், நிச்சயமா நம்ம முன்னேறி மேல போயிடலாம் அப்படின்றத உங்க மேல ஒரு நம்பிக்கை வைத்தால்தான், இது அரசியல் கட்சியா இருக்கலாம், விளையாட்டுத்துறையா இருக்கலாம், ஒரு நிறுவனமா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே அந்த லீடரை நம்ம முதல்ல நம்பணும். அவர் தன்னை நம்பணும், விதவுட் எனி செல்ஃப் டவுட், சுய சந்தேகம் இல்லாமல் அவர் நம்பணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, ஒரு தொடர்ந்து சிறந்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். இன்னைக்கு நல்லா பண்றாரு, நாளைக்கு நல்லா பண்ணல, 2 நாள் கழிச்சு பண்ணாலும் பண்ணுவாரு. ஒரு பார்க்ல படுத்திருக்கோம் பாத்தீங்களா, என்னப்பா பண்றானா, ரெஸ்ட் எடுக்கிறேன்றான். என்னப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க,
சார் கொஞ்சம் அண்ணா போங்க சார், ரெஸ்ட் எடுத்து நானே டயர்டா இருக்கேன், ஏன் சார் தொந்தரவு பண்றீங்க அப்படின்றான். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி, இப்ப நம்மள கன்சிஸ்டன்சின்றது இந்த நிகழ்ச்சியில பாருங்களேன், 5:10 நீங்க எழுந்தே ஆகணும். நான் உண்மையாவே சொல்றேன், ஃப்ராங்கா ஒத்துக்கிறேன். நான்லாம் அண்மை காலங்கள்ல இந்த சூரிய உதயத்தெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. பாலன் சாருக்காக நான் வந்து ஒரு முதல் 3-4 நாள் அலாரம் வச்செல்லாம் எழுந்தேன். இப்ப நான் தான் அலாரம் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நான் எழுந்துடுறேன். எழுந்து என்னுடைய ரொட்டீன்ஸ் இருக்கு. சில மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணி, என்னோட ஹீலிங்லாம் பண்ணிக்கிட்டு, டெய்லி நான் ஷேவ் பண்ற பழக்கம் உண்டு. அந்த நம்மளோட வழக்கமான காலை கடன்கள்லாம் முடிச்சு, சாமி கும்பிட்டு நிறுத்திட்டு, இதெல்லாம் பண்ணாம நான் வந்து எதுவுமே வெளியிலயும் போக மாட்டேன். வீட்டுல எழுந்திரிச்ச உடனே நான் பண்ணாம இருக்க மாட்டேன். உறங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில ரொட்டீன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சின்றது என்னன்னா, ஒரு நாளைக்கு மட்டும் பண்றது இல்லை, தொடர்ந்து பண்ணுதல். அது ரொம்ப முக்கியம் லீடருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல சிறந்த ரோல் மாடலா இருக்கும். ஸோ சிறந்த முன்னுதாரணமா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? நம்ம 2ஆம் நாளே பேசுவோம். அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, திருப்பி திருப்பி நம்ம அதே 10 பேர் தான் இருக்கோம். கண்டிப்பா அந்த ட்ரையலையும் கேட்டிருக்கோம், இப்ப ரியலையும் கேட்டிருக்கோம். புதுசா யாரும் ஜாயின் பண்ணல. பண்ணுவாங்களான்னு எனக்கு இன்னும் நம்பிக்கையும் வரல. 6-7 நாள் முடிஞ்சு போச்சு. அநேகமா இந்த நம்ம 10 பேர் தான் ஓட்டிட்டு இருக்க போறோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. இது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அது பல பேருக்கு அது போய் சேரும். நமக்கு கூட்டம் முக்கியம் கிடையாது. இந்த கூட்டத்தை நடத்தணும், இதன் மூலமா பல நல்ல செய்திகளை சொல்லணும், நீங்கள் முன்னேறணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுடைய தலைவர் பாலன் சாருக்கு இருக்கு. ஸோ செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்பர் 1, நோ செல்ஃப் டவுட். என்ன பற்றின சந்தேகம், என்னால முடியுமா, இதெல்லாம் என்ன வேலைக்கு ஆகுமா, இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வருவேனா. வடிவேல பார்த்து சொல்லுவாங்க, அடே நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், கிளம்பு அப்படின்ட்டு. அப்புறம் எக்ஸ்போஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், உன்னோட தன்னம்பிக்கையை நம்ம வெளிப்படுத்துறோம். அப்புறம் கன்வின்ஸ் ஃபாலோயர்ஸ், யாரெல்லாம் நம்மளை பின்பற்றுகிறார்களோ அவங்க கிட்ட சொல்லணும், தைரியமா நான் சொல்றதை கேளிய, பின்னாடி வா, நமக்கு வெற்றி வந்து உறுதி, நாம வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறோம், just follow me and you will learn, you will believe, and then you will also become a leader one day, I'm sure அப்படின்றத சொல்லணும். இந்த இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த இன்டெலிஜென்ஸ்ல என்ன முக்கியம்னா, எபிலிட்டி டு கேதர், அதாவது பல விஷயங்களை திரட்டுவதற்கான ஒரு திறமை அவருக்கு இருக்கும். அப்புறம் அதை அனலைஸ் பண்ணும், இதெல்லாம் நமக்கு வந்து பிசினஸ்க்கு தேவைப்படும், நம்மளோட மாடலுக்கு இதெல்லாம் நிச்சயமா அவசியப்படும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை இன்டர்பிரட் பண்ணணும். இன்டர்பிரட் பண்றதுன்னா என்ன, அதை புரிதல் அடிப்படையில் அதை சரியா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கிரியேட் விஷன்ஸ், விஷனை பத்தி நம்ம பேசுவோம் தெளிவாகவே. ஸோ விஷன் அவர் பண்ணணும். அப்புறம் சால்வ் ப்ராப்ளம்ஸ், ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை சரி பண்ணணும். அப்புறம் மேக் கரெக்ட் டிசிஷன்ஸ், சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும். இந்த ஜாப் ரிலவெண்ட் நாலேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல அந்த நிறுவனம் எதற்காக தொடங்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, இதுல என்னென்ன பொருள் தரப்போறோமா, சேவை தரப்போறோமா, இல்ல வந்து இதுல பொருள் உற்பத்தி செய்ய போறோமா, வாங்கி விற்க போறோமா, என்ன மாதிரியான நிறுவனம் இது, இப்ப உங்களுக்கு வந்து சேவை நிறுவனம் அப்படின்னா இதுல என்னென்ன சேவைகள்லாம் நம்ம பண்ண போறோம், இதுல நீங்க சில விஷயங்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ணிடுறீங்க, இதெல்லாம் நற்சிந்தனை வட்டம் பண்ண போகுது அப்படின்னு. ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கிறத கண்டிப்பா பண்ணணும், லிஸ்டில் இல்லாததையும் பண்ணணும். அடுத்த மீட்டிங்ல அதை வந்து ஒரு பயிலாளர் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நோ அபவுட் த கம்பெனி, நோ அபவுட் த இண்டஸ்ட்ரி, நம்மள மாதிரி இருக்கிற ஆர்கனைசேஷன் வேற என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னிக்காலிட்டிஸ். டெக்னிக்காலிட்டிஸ்னா என்ன, அதுல சில ஒரு தொழில் நுட்பம் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு, சில நுணுக்கங்கள் இருக்கு. அந்த நுணுக்கங்களை நியூஆன்சஸ் சொல்லுவாங்க, அதை நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். குறிப்பா பாத்தீங்கன்னா, மோட்டிவேட் ஃபாலோயர்ஸ், உங்களை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ண துணிஞ்சு பின்னாடி வந்துட்டாங்களோ அவங்கள நம்ம மோட்டிவேட் பண்ணணும். ஏத்தி விடையா, தூக்கி விடையா, வா நம்ம தைரியமா போலாம் வா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்கள தோல்ல எழுத்தி சுமக்கிற வேலையை நீங்க பார்க்க கூடாது. கிவ் them கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வேற 10 மணிக்கு மீட்டிங், கிளம்பி வந்துரு அந்த பில்டிங்க்கு, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துரு, 6:10க்கு மீட்டிங் ஜாயின் பண்ணும். ஓகே, 5:10க்கு நான் உனக்கு லிங்க் அனுப்பிட்டேன், ப்ளீஸ் ஜாயின், தட்ஸ் ஆல். ரொம்ப ஒன்று நீ அதில் பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணு, அதை போய் கிளிக் பண்ணு, கிளிக் பண்ணி வந்து உன் பேரை போடு, அப்புறம் பேக்ரவுண்டு வேணும்னா பிளர் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் நம்ம உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. He has to let him learn.
அதுக்கு அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிரியேட் விஷன். அதுக்கு அடுத்தது பில்டு டீம்ஸ். பில்டு டீம்ஸ்னா என்ன? குழுக்களை உருவாக்க வேண்டும். இப்போ ஒரு விஷயத்தை வந்து தனியா செய்ய முடியாது. ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹெச்ஆர் டீம் இருப்பாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க எல்லா நிறுவனத்தையும். ஏன்னா அந்த ஹெச்ஆர் டீம் தான் மற்றவங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான அந்த டெக்னிக்கல் டீம், ஒரு செக்யூரிட்டியை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அட்மின் டீம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், மார்க்கெட்டிங் டீம், கடைசியாக தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபினான்சியல் டீம் உள்ள வந்துடும். ஸோ இந்த டீம்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கி ஒவ்வொரு டீமையும் கூப்பிட்டு உன்னோட ரோல் என்ன, உன்னோட கோல் என்ன, இதை நீ எப்படி செயல்படுத்தணும், உன்னுடைய ஸ்பெசிபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உன்னுடைய பங்களிப்பு என்ன, பங்கேற்பு என்ன, நீ எப்படி அப்படிலாம் செய்யணும், வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் யூ, அதை நம்ம தெளிவுபடுத்தோம். அதுக்கப்புறம் அலோகேட் டாஸ்க். இந்த வேலையை நீ இத்தனை மணிக்கெல்லாம் வந்துடணும், இத்தனை மணிக்குள்ள இதை முடிச்சிடணும், ஒரு நாளைக்கு இந்த டாஸ்க் இருக்கும், அதுல இடையில இம்பார்ட்டண்டா இருக்கலாம், அர்ஜென்ட்டா இருக்கலாம், வேற யாராவது வந்து சொல்லுவாங்க, அதையும் நீ முடிச்சுட்டு தான் போகணும், முடிக்காம போகக்கூடாது. முன்னெல்லாம் சொல்லுவாங்க டூ ஆர் டை அப்படின்ற விஷயத்த நிறுவனங்கள்ல பயன்படுத்துவாங்க. இப்ப இருக்கிற நிறுவனங்கள் காலகட்டத்தில் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா டூ அண்ட் டை, செய் அல்லது செத்து மாடின்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. எதுவாக இருந்தாலும் செஞ்சுட்டு செத்து போயிருப்பா, அவசரப்பட்டு செத்துறாத, எவ்வளவோ வேலை பாக்கி இருக்குன்ற மாதிரி நிறுவனங்கள் ஊழியர்களை வந்து கையாளுறாங்க. இன்னொரு விஷயம் எப்படி பண்றாங்கன்னா பெர்ஃபார்ம் ஆர் பெரிஷ். வேலை செய் இல்லைன்னா ஓடிப்போ, எனக்கு வந்து இந்த வேலை செய்யாத ஆட்களே வேணாம். இப்ப அவர் ரொம்ப நல்லவர் சார், ரொம்ப நல்லவர் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அவர் ரொம்ப நல்லவர், அவர் வேணா வச்சுக்கலாம், ஓரமா உட்காந்து வச்சுக்கலாம். அவர் மாசத்துக்கு நம்ம ஏதாவது சாப்பாடு பாடு வாங்கி கொடுக்கலாம், துணிமணி வாங்கி கொடுக்கலாம். மிகச்சிறந்த ஒரு வல்லுநராக, திறமைசாலியாக நம்ம நிறுவனத்துக்கு ஏற்ற ஒருத்தர் இருந்தாதான் நம்ம அவரை அப்பாயிண்ட் பண்ண முடியும், அவருக்கு டெசிக்னேஷன் கொடுக்க முடியும், சேலரி கொடுக்க முடியும், ப்ரொமோஷன் கொடுக்க முடியும், எல்லாமே கொடுக்க முடியும். ஸோ விசுவாசமா இருக்கார் சார் அவரு அப்படின்னு தான் அர்த்தம். இஸ் வெரி லாயல் சார். யார் என்ன உள்ள வந்தாலும் கரெக்டா, அதுக்குதான் சிசிடிவி இருக்கு. இவன் என்ன நம்மளுக்கு சொல்றது? சார் அவர் வந்துட்டார் சார், நிக்கிறார் சார், லேட்டா வந்தார் சார், போனார் சார், அவர் ரொம்ப தகராறு பண்றாரு சார், இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும், நீ போய் அவன் வேலையை பார் அப்படி சொல்றவர் தான் தலைவர். சில தலைவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விசுவாசமா இருக்கான் இல்லையா, சொல்லு சொல்லு, மேல மேல சொல்லு, அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான், இதெல்லாம் நம்ம வேலை இல்லை. தலைவருங்கிறவரோட வேலை என்ன? சிந்திப்பது, புதிய சிந்தனைகளை உருவாக்குவது, அது மாதிரிலாம் தான் செய்யணும். நெக்ஸ்ட் என்னன்னா டெவலப் பீப்புள். அந்த மனிதர்களை இப்போ இப்போ வந்து உங்க நற்சிந்தனை வட்டமுடைய சார் என்ன பண்ணாரு, தன்னை முதல்ல டெவலப் பண்ணிட்டாரு, பிஹெச்டி பண்ணாரு, ஒரு ஸ்ட்ராங்கான டீம் உருவாக்கினாரு. அதுக்கு பிறகு என்ன பண்றாரு, புதுசு புதுசா உருவாக்குறாரு. இன்னைக்கு வந்து ஒரு டாக்டர் யோகா சொல்லி கொடுத்தாரு. அத அந்த டாக்டருமே இல்ல, பாலன் சார் எங்கேயாவது வாக்கத்தான ஓடி போயிட்டாரு, அதாவது எங்கேயாவது பீச்ல ஓடுறாரு, வெளியூர் போறாரு, வேற ஏதாவது பண்றாருன்னா கலைச்செல்வி அம்மா இருக்காங்க, அம்மா கலைச்செல்வி நீ பாத்துக்கம்மா அப்படின்னா அந்த அம்மா பாத்துக்குது. அந்த மாதிரி என்ன பண்ணி விட்டாரு, டெலிகேஷன் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பீப்புளை டெவலப் பண்ணிட்டாரு. ஸோ மோட்டிவேட் ஃபாலோயர்ஸ், கிரியேட் விஷன், பில்டு டீம்ஸ், அலோகேட் டாஸ்க் அண்ட் டெவலப் பீப்புள். இதெல்லாம் கலந்தது தாங்க லீடர் டிஎன்ஏ. அது உங்ககிட்ட இருக்கான்றதை நீங்க கேட்டு பார்த்துக்கோங்க. நம்முடைய நேரம் நெருங்கி விட்டது. எப்பவுமே அந்த குறித்த நேரத்துல ஆரம்பிச்சு குறித்த நேரத்தை முடிக்கணும்ன்றது நம்மளுடைய கட்டாயமா இருக்கு. ஸோ நல்ல விஷயங்களை குறித்த நேரத்தில் எவ்வளவு சொல்ல முடியுமோ நம்ம அவ்வளவு சொல்லியிருக்கோம். நாளை லீடர்ஷிப் சம்பந்தமாகவே புதியதொரு தலைப்போடு உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது உங்கள் நண்பன் பாலசாமியின். வாய்ப்புக்கு மிக்க நன்றி.